அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜயோகம் தொடர்கிறது. ராஜயோகத்தில் யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை என்கிற நிலைகள் முடிந்ததும் தியானம் தொடர்கிறது. மென்மையாக கட்டுப்படுத்தப்பட்ட குவிக்கப்பட்ட மனம் 24 நிமிஷம் ஒரே சிந்தனையில் இருக்கும்போது தியானம் நிகழ்கிறது. தியானத்தில் பல்வேறு பயிற்சி முறைகள் உள்ளன. ஏன் அப்படி என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒரு பயிற்சி முறை எளிதாக இருக்கும். அவரவர் சௌகரியத்திற்கு ஏற்றாற் போல தியான முறையை தக்க குருவின் மூலம் அறிந்து பயிற்சியில் ஈடுபடுதல் நலம் பயக்கும். தொடர்ந்து செய்யப்படும் தியானம் சமாதி எனப்படும் நிலையில் நிறைவு பெறும். சமாதி என்றால் பயந்துவிட வேண்டாம். அமைதியான எண்ணங்களற்ற நிலையில் மனம் இருக்கும் சூன்ய நிலையே சமாதியாகும். சமம் கூட்டல் ஆதி சமாதி. ஆதி என்றால் தொடக்கம், அடிப்படை, இறைநிலை என்று வைத்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட இறைநிலைக்கு சமமான நிலை இது. சமாதி நிலையை எளிதில் அடைபவர்களை சித்தர்கள், மகான்கள், ஞானி போன்றோர் என்று நாம் அழைக்கிறோம். நமக்கும் இது சாத்தியமே. சமாதியில் பல்வேறு நிலைகள் உள்ளன. அவ்வளோ ஆழமான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. தியானம் தொடர்ந்து பயிலும்போது மனம் அமைதி பெறும். மனதின் சக்தி கூடும். நீங்கள் வேண்டியது எளிதில் கிடைக்கும். இவ்வுலகத்திற்கு தேவையான பொருள் செல்வமும் மறுமை உலகத்துக்கு தேவையான அருள் செல்வமும் கிடைக்கும். எளிய தியான முறைகளை தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் சொல்லுங்கள். மற்றவருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.